சென்னையில் குடும்பத்தினருடன் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட டாக்டரின் வீட்டிற்கு நேற்று முன்தினம் கடன் கொடுத்தவர்கள் வந்து மிரட்டிச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். மேலும் விவரங்கள். சென்னை அண்ணா நகரில் மருத்துவர் பாலமுருகன் அவருடைய மனைவி 2 மகன்கள் சடலமாக தூக்கிட்ட நிலையில் இன்று கண்டெடுக்கப்பட்டனர். அவர்கள் உடல் பிரேத பரிசோதனைக்கு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் 5 கோடி ரூபாய் சமீபத்தில் வாங்கிய கடன், அந்த கடனில் அவர்கள் சிக்கியிருந்ததும் அதனால் மன உளைச்சல் இருந்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. கோல்டன் ஸ்கேன் என்ற ஒரு ஸ்கேன் சென்டர் மையத்தை நடத்தி வந்த பாலமுருகன் அதே போன்று செங்குன்றம் பகுதியிலும் 2 இடங்கள்ல இது போன்ற ஒரு புதிதாக ஸ்கேன் சென்டர் மையத்தை தொடங்கி இருக்கிறார். அண்ணா நகரிலும் அதற்கு அருகிலேயே மற்றொரு ஸ்கேன் சென்டர் மையத்தை தொடங்கி இருக்கிறார். இப்படி புதிதாக 3 ஸ்கேன் சென்டர் மையங்களை தொடங்குவதற்கு வங்கியில் பணம் வாங்கியிருக்கிறார், கடன் வாங்கியிருக்கிறார். மாதம் 6 லட்சம் ரூபாய் இஎம்ஐ செலுத்த வேண்டி இருந்திருக்கிறது. ஆனால் போதுமான வருவாய் இந்த ஸ்கேன் சென்டர் மூலமாக கிடைக்கவில்லை. எனவே இவர் வட்டிக்கு நிறைய இடங்கள்ல கடன் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி வட்டிக்கு வாங்கிய கடனுக்கும் வட்டியை செலுத்த முடியாமல் இருந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக கடும் நெருக்கடியில் அவர் இருந்ததாகவும், கடன் கொடுத்தவர்கள் அந்த நெருக்கடியை கொடுத்து வந்ததாகவும் தெரிகிறது. நேற்று முன்தினம் அவருடைய வீட்டிற்கு சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேட்கும்படி அவர்களை அவமதித்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அருகில் இருப்பவர்களிடமும் இது குறித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். வந்த நபர்கள் அனைவருக்கும் தெரியும்படி அவர்கள் வாக்குவாதம் செய்ததால அந்த அவமானத்தில் அவர் இருந்ததாகவும், நேற்று கூட அவர்கள் ஊழியர்களிடம் இது தொடர்பாக விசாரிக்கப்பட்டு அவர் மிகவும் யாரிடமும் பேசாமல் மன உளைச்சல் இருந்ததாகவும் தெரிகிறது. எனவே கடன் கேட்டு வந்த நபர்கள் யார் வந்தது என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வட்டிக்கு எவ்வளவு வாங்கியிருந்தார், எவ்வளவு வட்டி கொடுத்திருந்தார் போன்ற விவரங்கள் குறித்தும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். செல்போன்கள், இவருடைய டாக்டர் செல்போன் உட்பட 5 செல்போன்களும் சைபர் லேபுக்கு அனுப்பப்பட்டு அது தொடர்பான விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில அண்ணா நகர் போலீசார், திருமங்கலம் போலீசார் மற்றும் அண்ணா நகர் காவல் மாவட்ட அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள்.